சுவிசேஷம் 11 வசனங்களுக்கு திருப்போம். மார்க் 11:22 முதல் 24 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் இருதயத்தில் சந்தேகப்படாமல், தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபத்தை குறித்து இங்கே கடந்த பல வாரங்களாக போதித்து வருகிறோம். முதல்ல நாம் ஏன் ஜெபிக்க வேணும் என்பதை குறித்து போதித்தேன். கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியுமே, என்னுடைய பிரச்சனை தெரியும், என்னுடைய தேவை தெரியும், நான் என்ன கேட்க போறேன்னு கேட்கறதுக்கு முன்னாலேயே தெரியும். அவர் சர்வ ஞானி. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஜெபம் எதற்கு, நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு பதில் சொல்லி கிட்டத்தட்ட 6 பிரசங்கங்கள் செய்தேன். முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியவை. அதன் பிறகு 2ஆம் பகுதிக்கு வந்தோம். இந்த ஜெபத்தை குறித்த போதனையிலே இந்த 2ஆம் பகுதி விசுவாசமும் ஜெபமும் என்பதை குறித்து, அதாவது ஜெபத்திலே விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திலே எல்லா காரியங்களும் விசுவாசத்தினால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். தேவனிடத்தில் வரவே முடியாது விசுவாசம் இல்லைன்னா. விசுவாசத்துல தான் எல்லாம் நடக்கிறது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று ஆகவேதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசம் எப்படி ஜெபத்தில் கிரியை செய்தது என்று பார்ப்பதற்காக தான் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இயேசுனுடைய மிக முக்கியமான போதனை, விசுவாசத்தை குறித்த முக்கியமான போதனை. இந்த விசுவாசத்தை போதிக்கிறதுக்குன்னே ஒரு அத்தி மரத்தை சபித்து அது 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அதனுடைய இலைகள் உதிர்ந்து அது பட்டு போயிற்று என்று ஒருவன் பார்த்து சொல்லி, இயேசு சொன்னாரு, நான் சொன்னப்பவே அதை நம்பினேன், விசுவாசித்தேன், நீ பார்த்த பிறகுதான் விசுவாசிக்கிற. என்னுடைய விசுவாசம் சொல்லும் போதே நான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசிக்கிற விசுவாசம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்றார். சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் ஜெபத்தோடு அதை கனெக்ட் பண்ணுகிறார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இதே தான் வேலை செய்துங்கிறார். இப்படிதான் ஜெபமும். ஜெபம் நாம என்ன, ஜெபத்தை அநேக கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபம்னா ஆண்டவர்கிட்ட போய் பிச்சை கேட்கறது, அப்படியே மன்றாடிட்டு கிடக்கிறது, அப்படியே அழுதுட்டு கிடக்கிறது அவர் பாதபடியில என்று நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, ஜெபத்தை குறித்த உன்னதமான ஒரு சத்தியத்தை இயேசு சொல்கிறார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுகிறது என்கிறது மலையை பார்த்து பேசுகிற ஒரு நேரமா இருக்கிறது. மலை என்றால் என்ன? ஏதோ நம்ம ஊர்ல இருக்கிற மலை இல்ல, அதெல்லாம் புல்டோசரை வச்சு நகர்த்திடலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனையை எந்த புல்டோசரும் வச்சு நகர்த்த முடியாது பாருங்க. அப்பேற்பட்ட மலைகளை பற்றி சொல்கிறார். மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஐயோ இவ்வளவு பெருசா மலை போல நிக்குதே என்று நீங்கள் எண்ணினாலும் சரி, அதனாலதான் வேணும்னே இருக்கிறதுல பெருசா சொல்லிட்டார். ஏன்னா தெரியும், நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, சரி இதை பார்த்து பேசலாம், அதை பார்த்து பேசலாம், இது மலை, எனக்கு இருக்கிறது மலைங்க அப்படின்றதுனாலதான் அவர் வேணும்னே ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள சொல்லி மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆதலால் என்கிற வார்த்தை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுது பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது இதே மாதிரி பண்ணுங்கிறாரு. எதே மாதிரி பண்ணுங்க? நான் அத்திமரத்தை பார்த்து பேசுனது போல நீங்க பேசுங்க, நான் பிரச்சனையை பார்த்து பேசுனது போல பேசுங்க, நான் அந்த மரத்துக்கு என்ன ஆக வேண்டும் என்று பேசினா அதை பேசுங்க, பதில பேசுங்க, பிரச்சனை அல்ல. ஜெபம் என்கிறது பிரச்சனையை போட்டு அப்படியே உழப்பிக்கிட்டு இருக்கிற நேரம் அல்ல, பிரச்சனை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிற நேரம் அல்ல. ஏனென்றால் பிரச்சனை ஏற்கனவே தேவனுக்கு தெரியும். ஜெபம் என்கிறது நமக்கு என்ன பதில் தேவை என்கிறதை தெளிவாக பேசுகிற நேரம், பதிலை பேசுகிற நேரம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ, என்ன வேண்டும் உங்களுக்கு, என்ன பதிலை விரும்புகிறீர்கள், எதை நீங்கள் விரும்பி எதிர்பார்க்கிறீர்கள், ஜெபத்திலே என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அதை பேசுங்கிறார். அநேகருக்கு பாருங்க இந்த ஜெபத்தை குறித்த இந்த காரியம் அநேகருக்கு இன்றைக்கு புரியுறது இல்லை. அதனால தான் ஜெப வாழ்க்கை வெற்றிகரமானதா இல்லை. நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்கிறது பதில் என்ன வேண்டுமோ அதை பேசுகிற நேரம். எதை விரும்புகிறீர்களோ அதை பேசுங்கிறாரு. அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கன்றாரு. எதை விரும்பணுமோ அதை கேளுங்க, எதை விரும்பணுமோ அதை பேசுங்க, மலையை பார்த்து பேசுங்க, என்ன நடக்க வேண்டும் என்று பேசுங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கிறதுன்னு பேசாதீங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கிறதுன்றத பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் நடந்துகிட்டு இருக்கும். என்ன நடக்க வேண்டும் என்கிறத பேசுறீங்கன்னா அதுதான் நடக்கும். இதெல்லாம் போதித்தோம். அப்பொழுது அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தை எப்படி உபயோகப்படுத்துவது என்பதை குறித்து தான் இப்ப பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜெபத்திலே
ஜெபத்தில் எப்படி தேவனுடைய வார்த்தையை நாம் உபயோகப்படுத்துவது என்பதை குறித்து ஜெபத்தில் எப்படி தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்துவது என்பதை குறித்து தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜெபத்தில் ஏன் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் என்பதை கொஞ்ச நேரம் கவனிக்க வேண்டும். அதுக்கு 5 காரணங்கள் சொல்றேன். முதல்ல இந்த போதனைக்கு இன்றைக்கு கடந்து போறதுக்கு முன்பாக குயிக்கா சொல்றேன். இதெல்லாம் பல்வேறு நேரங்களில் இங்க சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஆனால் இதை ஒன்றும் விளக்க வேண்டியதில்லை. ஏன் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், ஏன் நம்ம வாயத்திறன் சொல்றது ரொம்ப முக்கியம். மார்க் 11:23 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறதை காட்டிலும் சொல்றது ரொம்ப முக்கியம். விசுவாசிக்கிறது ஒரு முறை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லுவது 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசிப்பதை காட்டிலும் நாம் சொல்லுவதுதான் ரொம்ப முக்கியம் என்று மார்க் 11:23 சொல்லுகிறது. 3 முறை சொல்லுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு முறை தான் விசுவாசிக்கிறது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது காரணம் மத்தேயு 2:34 சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப உள்ளத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குதா? உங்கள் பிரச்சனைகளை பற்றி என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், உள்ளத்துல என்ன வச்சிருக்கிறீர்கள் என்பதை வாயினால தான் வெளிப்படுத்துகிறீர்கள். அதனால்தான் வாயில பேசுகிறது ரொம்ப முக்கியம். 3வது 2 கொரிந்தியர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் விசுவாசித்தோம் ஆகையால் பேசுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் பேசுகிறார்கள். விசுவாசமும் இந்த வாயின் வார்த்தைகளும் ஒன்னா போகுது பாருங்க. விசுவாசம் இந்த வாயின் வார்த்தைகளால் தான் வெளிப்படுகிறது, அதனாலதான் கிரியை செய்கிறது. விசுவாசித்தால் பேசுவார்கள், விசுவாசிக்கலாம் பேச மாட்டார்கள். ஆகவேதான் வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். 4வது ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்று. ஆகவே வார்த்தையை கேட்கும் போதுதான் விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வந்த பிறகு விசுவாசம் எப்படி புறப்பட்டு செல்லுகிறது, நம்மளிலிருந்து வார்த்தையின் மூலமாக தான் புறப்பட்டு செல்லுகிறது. யாக்கோபு 2:26 சொல்லுகிறது, ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா இருக்கிறதோ அதுபோல வார்த்தை இல்லாத விசுவாசம் அல்லது அறிக்கை இல்லாத விசுவாசம், ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா, யாக்கோபு 2:26 வாசிக்கிறீர்கள், ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா இருக்கிறதோ அதுபோல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. விசுவாசத்தின் கிரியை என்ன? நான் சொல்லுகிறேன், சரீரத்துக்கு எப்படி ஆவியோ, ஆவி போயிடுச்சுன்னா சரீரம் சடலமாய் விடுகிறது, செத்த சரீரமாய் விடுகிறது. ஆவி போன பிறகு சரீரத்தில் ஒண்ணும் கிடையாது. அதுபோல விசுவாசத்துக்கு நம்முடைய வார்த்தைகள் தான் ஆவியா இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்துக்கு ஆவியை போல இருக்கிறது. வார்த்தை இல்லைன்னா விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. இந்த 5 காரணங்கள் நிமித்தமாக தான் பேசுகிறது மிகவும் முக்கியம் என்று சொன்னோம். அதன் பிறகு ஆபிரகாமை பார்த்தோம், சக்கரியாவை பார்த்தோம், எலிசபெத்தை பார்த்தோம், மரியாளை பார்த்தோம். வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்தோம். சகரியா பேசிக்கொண்டே இருந்தான்னா வேலை நடக்காதுன்னு சொல்லி தான் அவனுடைய வாயை அடைத்து போட்டார் கர்த்தர். அடைச்சு போட்டு கரெக்டா குழந்தை பிறந்தவனே திறந்து விட்டார். ஏன்னா இவன் பேசிக்கிட்டே இருந்தான்னா பிறக்கிற குழந்தையும் பிறக்காதுன்னு சொல்லிதான். ஆனால் மரியாளும் எலிசபெத்தும் எப்படி விசுவாசத்தை பேசினார்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பார்க்க போறோம். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நிலைநிறுத்துவது எப்படி? நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில வைத்து அந்த வார்த்தைகளை நாம் ஜெபத்திலே சொல்லும் போது, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிலைநிறுத்துகிறோம். we are establishing God's word in our life. இதை கொஞ்சம் இன்றைக்கு பார்ப்போம். ஏனென்றால் ஜெபம் என்றால் அதுதான். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நிலைவரப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. திருப்போம் சங்கீதம் 119 திருப்போம் 89 119 89. கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அப்ப வசனத்தை நிலைத்திருக்க பண்ணுவது ரொம்ப அவசியம். வசனம் ஏற்கனவே நிலைத்திருக்கிறது, வானங்கள்ல நிலைத்திருக்கிறது சொன்னா இங்கிலீஷ்ல அருமையா சொல்லி இருக்குது, thy word forever is settled in heaven, O Lord. thy word is settled in heaven forever. பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய வார்த்தை செட்டில்டா இருக்குது. செட்டில்னு சொன்னா அதான் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, if God says it, that settles it. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் சொன்னால் அது நிலைத்து நிற்கும். கர்த்தர் சொன்னா அதை மாற்ற வேண்டியது இல்லை. கர்த்தர் சொன்னா அதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சொன்னா அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. செட்டில் ஆயிடுச்சு மேட்டர், அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது என்று அர்த்தம். if God said it, that settles it. கர்த்தர் சொல்லிவிட்டால் அதன் பிறகு சொல்லுவதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, மேட்டர் செட்டில் ஆயிடுச்சு என்று அர்த்தம். பரலோகத்துல இந்த கர்த்தருடைய வார்த்தையானது ஃபைனலாக
அதாவது இதுதான் முடிவு என்கிற விதத்துல செட்டில்டு வேர்டாக நிலைத்திருக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இதுக்கு முன்னால பரலோகத்தில் எதுவும் நிற்கிறது இல்ல. பரலோகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு தான் மிகப்பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, பரலோகத்தில் வார்த்தையை தான் மதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தால் பூலோகத்திலும் வார்த்தையை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். பூலோகத்தில் எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாயில வைத்து பேசுகிறானோ, அது ஜெபத்திலையா இருக்கட்டும், மற்ற நேரத்திலையா இருக்கட்டும், எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தை எடுத்து தன்னுடைய வாயில வைக்கிறானோ அவனை தான் பரலோகம் மரியாதையோடு பார்க்கிறது. இருக்கீங்களா? நம்முடைய கண்ணீரே அல்ல. நிறைய பேர் நினைச்சாங்க கண்ணீரை பார்க்குது பரலோகம் என்று. நம்முடைய கண்ணீரை பார்க்குதுன்னு சொல்லி இல்ல, நம்முடைய புலம்பலை பார்க்கிறது என்று சொல்லி இல்ல, நம்முடைய வேதனையை பார்க்குதுன்னு சொல்லி இல்ல, நம்முடைய தேவையை பார்க்குது பரலோகம் சொல்லி. எல்லாருக்கும் தான் தேவை இருக்குது. பரலோகம் எதை பார்த்து மரியாதை கொடுக்கிறது, எதுக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிறது என்று சொன்னால், பரலோகத்தின் தேவ தூதர்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் எதற்கு மரியாதை கொடுக்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் மரியாதை கொடுக்கிறார்கள். அதனால்தான் சொன்னேன், தேவ தூதர்கள் நமக்கு என்று கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சார்பிலே கிரியை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை எடுத்து நம்முடைய வாயில வைத்து அதுக்கு சத்தத்தை கொடுக்க வேணும். அப்பதான் தேவனுடைய தூதர்கள் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். நம்ம வாயில கர்த்தருடைய வார்த்தையை பேசி அதுக்கு சத்தத்தை கொடுக்கிற வரைக்கும் தேவதூதர்கள் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. உருவின வாளோட ரெடியா நிக்கிறாங்க அவங்க நமக்காக சண்டை போடுறதுக்கு, நமக்காக எல்லாவற்றையும் செய்யறதுக்கு. ஆனால் எப்ப சத்தம் நம்முடைய வாயிலிருந்து வருகிறதோ, வார்த்தை எப்பொழுது நம்முடைய வாயிலிருந்து வருகிறதோ அதுக்கு தான் மரியாதை. வேற எதுக்கும் மரியாதை இல்லை. கெஞ்சுறதுக்கு மரியாதை இல்லை, கூப்பாடு போடுறதுக்கு மரியாதை இல்லை, அழுது புலம்புறதுக்கு புரள்றதுக்கு மரியாதை இல்லை. ஏன் சொல்றேன்னா, நிறைய கிறிஸ்தவங்க இதெல்லாம் வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் கர்த்தரிடத்துல அழுது புரண்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அழுது புரள்றதுக்கு இல்ல மரியாதை. அருமையானவர்களே, வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, கவனித்து பார்க்க வேண்டும். ஜெபத்துல எதுக்கு மரியாதை? கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் மரியாதை. பரலோகத்தில் அதை ஒண்ணுதான் பரலோகம் மதிக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. அங்க அதை சேலஞ்ச் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தை தான், சொன்னதுதான். அதை மாற்ற யாரும் முயற்சிக்கிறது இல்லை. அதுக்கு தான் பெரிய மரியாதை. சொன்னா அது முடிஞ்சதுன்னு அர்த்தம். அங்க அப்படி நிலைக்கிற வார்த்தையாய், நிலைத்திருக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளாக நிலைத்திருக்க பண்ண வேணும். நமக்குள்ளாக நிலைத்திருக்க பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது நிலைத்திருக்க ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் அது நிலைத்திருக்க வேண்டும். அப்படி உள்ளத்தில் நிலைத்திருக்கிறதுனால நாம் வாயை திறந்து பேசும்போது, ஜெபிக்கும் போது அது அப்படியே உண்டாகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். சங்கீதம் 119:89 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்முடைய வசனங்கள், உம்முடைய வார்த்தைகள் வானங்களில் நிலைத்திருக்கிறது. இங்கே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் என்ன அர்த்தம்? என்னுடைய வார்த்தைகள் உங்களிடத்தில் செட்டில்டா இருக்கும் என்றால், உங்களுடைய உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தை குறித்து ஆழமாய் சிந்தித்து பார்த்து அதை தியானம் பண்ணி அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த வார்த்தை சொல்லுகிறதா உண்மை, மற்ற எல்லாம் பொய் என்று உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே அது செட்டில் ஆகும் போது, நிலைத்திருக்கும் போது, வந்துட்டு போறதல்ல, இதுதான் உண்மை, இதை தான் பிடித்துக் கொள்ள போகிறேன் என்று அது நிலைக்க ஆரம்பிக்கும் போதுதான் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஏதோ யார்கிட்டயோ ஜெபம் பண்ணிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும் நினைக்கிற கிறிஸ்தவ உலகம் தான் இன்றைக்கு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். இந்த பூமியில விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ வார்த்தை எடுத்து உனக்குள்ள வை, வார்த்தை நிலைத்திருக்கட்டும். Let my word be settled in you. நீ உன் வாயை திறந்து எப்போ சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது. ஆகவே மற்ற எல்லாம் போய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதா மெய். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார், யோவான் 17:17 வாசிக்கிறோம், உம்முடைய வசனமே சத்தியம், வேறெல்லாம் பொய்ன்றாரு. உம்முடைய வசனமே சத்தியம், வேற ஒண்ணுமே சத்தியமே கிடையாது இந்த பூமியில. வசனமே சத்தியம். வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனம் சொல்லுகிறது, என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கிறார். அப்ப என்னுடைய குறைகள் என்னங்க? என்னுடைய குறைகள் எல்லாம் பொய். ஹலோ, என்னுடைய பாக்கெட்ல ஒருவேளை இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனால் அது ஒரு பொய்.
அது நிலைத்திருக்கிற ஒரு காரியம் அல்ல. அது நிலைச்சிருக்க கூடாது. பாருங்க, நிறைய பேருக்கு மைண்ட்லயும் ஹார்ட்லயும் எண்ணத்திலையும் தங்களுடைய உள்ளத்திலையும் எது நிலைச்சிருக்குது? எம்டி பாக்கெட், அதுதான் நிலைச்சிருக்குது. பாக்கெட்டு காலிங்க, அக்கவுண்ட் காலிங்க, ஒண்ணு இல்லைங்க, இதுதான் நிலைத்திருக்கிறது. ஆகவேதான் வேற ஒண்ணு நடக்க மாட்டேங்கிறது. ஏனென்றால் என்ன நிலைத்திருக்கிறதோ உள்ளத்தை எதை நிலைத்திருக்க பண்ணுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கிறது. என் தேவனுடைய தேவைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கிறார் என்கிறது என்னுடைய உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். காசு இருக்கிற போதும் சரி, இல்லாத போதும் சரி, நான் அதைத்தான் பேச வேண்டும். இதுதான் நிலைத்திருக்கிறது. இதுதான் நிலையான ஒன்று. வானத்திலே பரலோகத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இதுக்கு மரியாதை உண்டு. பரலோகம் இது என்னன்னு கேள்வி கேட்கறது கிடையாது. பரலோகம் சொல்லுது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி தேவையெல்லாம் சந்திக்கிறேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று. அப்ப நான் இந்த பூமியிலே என்னுடைய வாழ்க்கையில அதை நிலைநிறுத்த வேண்டும். எப்படி நிலைநிறுத்துவது? என்னுடைய உள்ளத்தில் அதை வைக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் நிலைத்திருக்க வேண்டும். மற்றது எல்லாம் போய் வியாதி ஒருவேளை இப்பொழுது இருக்கலாம், வலி வேதனைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம் சரீரத்திலே. ஆனா நான் சொல்லுகிறேன், இந்த சரீரத்திலே காணப்படுகிற நோய்கள் ஒரு பொய். நல்லா சொல்றதை புரிந்து கொள்ள வேணும். இது மெய் அல்ல, இது பொய். எது மெய்? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். என்னுடைய அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து என்னுடைய வியாதியை விலக்குகிறவர், என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவர். டாக்டர் சொல்றாரு அவ்வளவு நாள் இருக்க மாட்டீங்கன்னு, ஆனால் வேதம் சொல்லுது எவ்வளவு நாள் நான் இருப்பேன்னு. ஹலோ, இருக்கீங்களா? இதை நிலைத்திருக்க பண்ண வேணும். இதை நிலைத்திருக்கும் போது நாம நிலைத்திருக்கிறோம். அதனால்தான் இயேசு சொல்லிட்டாரு, என் வார்த்தைகள் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. எது நிலைத்திருக்குதோ அதான் கேட்க போறீங்க. நிலைத்திருக்கிறத பொறுத்து தான் உங்களுடைய ஜெபம் இருக்க போறது. நிலைத்திருக்கிறத பொறுத்து தான் உங்களுடைய ஜெபத்தினுடைய பதில்கள் இருக்க போகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அருமையானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நிலைத்திருக்க பண்ண வேண்டும். அப்ப என்னுடைய வியாதியை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நிலைத்திருக்கிற வார்த்தை. பரலோகத்திலே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வார்த்தை என்ன சொல்லுகிறது? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தை, எல்லாவற்றையும் தாங்குகிற வார்த்தை என்ன சொல்லுகிறது? அது சொல்லுகிறது, இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்குது. அப்ப எனக்கு வலி இருக்கும்போது நான் என்னத்தை பேசணும்? என் வலியை பேசிட்டு இருக்கிறது இல்ல. என் வலி இருக்கும்போது நான் என்னத்தை பேசணும்? இது என்னுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய உடலுக்கெல்லாம் ஔஷதமா இருக்கிறது, ஆரோக்கியமா இருக்கிறது. அதுதான் மெய். என்னுடைய சுகம்தான் மெய், என்னுடைய ஆரோக்கியம் தான் மெய், என்னுடைய நீடிய வாழ்வுதான் மெய். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியமா ஒழிய என்னுடைய வியாதி அல்ல. இது இன்னைக்கு இருக்கிறது, நாளைக்கு போகிறது. இப்படித்தான் விசுவாசம் செயல்படுகிறது. பாருங்க, அதைத்தான் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. வசனம் நிலைத்திருக்கிறதாம் வானத்துல, இந்த பூமியில அது நம்முடைய உள்ளங்களில் நிலைத்திருக்கும் போது பரலோகம் மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க பரலோகம் மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாற? நிறைய பேர் சொல்றாங்க பரலோகம் இந்த பூமியில கிடைக்குமாங்க. பரலோகம் நிச்சயமா கிடைக்கும். அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடுவோம், heaven came down and glory filled my soul. அந்த காலத்துல நாங்கெல்லாம் இந்த யூத் ஃபார் கிரைஸ்ட்ல இருக்கும்போது பாடிட்டு இருப்போம். அது அர்த்தம் எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு தெரியல. ஆனால் உண்மையாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையை பரலோகம் போல மாற்ற விரும்புகிறார். அதனால தான் சொல்றாரு, ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுங்க? பரலோகத்திலும் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க சித்தம் செய்யப்படுறதுல பிரச்சனையே கிடையாது. இங்கதான் பிரச்சனையா இருக்குது. இங்க நான் என்ன பண்ண வேண்டும்? அந்த பரலோகத்திலே மதிக்கப்படுகிற அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, கனப்படுத்தப்படுகிற வார்த்தை எடுத்து இந்த பூலோகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க பண்ண வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் அதை நிலைத்திருக்க பண்ண வேண்டும். என்னுடைய உள்ளத்துல வார்த்தை நிலைத்திருக்கும் போது, வானங்கள்ல நிலைத்திருக்கிற வார்த்தை என்னுடைய உள்ளத்துல நிலைத்திருக்கும் போது அங்கே எப்படி இருக்குதோ வாழ்க்கை, அது போல என்னுடைய வாழ்க்கை இங்கே மாறுகிறது. அப்ப கிறிஸ்தவனுடைய வேலை என்ன? கிறிஸ்தவனுடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு நாளும் வார்த்தை எடுத்து உள்ளத்தில வைத்து அதை நிலைத்திருக்க பண்ணுவது. அங்கேயே இருக்கணும், அது அப்படியே மாறாமல், சூழ்நிலை நிமித்தம் அது மாறாமல், பிரச்சனை நிமித்தம் அது மாறாமல் அப்படியே நிலைத்திருக்க பண்ணுது. மாறலன்னா அது வார்த்தை மாறுறது இல்ல, நாம மாறிடுறோம். பிரச்சனை வந்தோடனே பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிடறோம். பிரச்சனை வந்தோடனே வேற எதையாவது பேச ஆரம்பிச்சிடறோம். மாறாமல் கர்த்தருடைய வார்த்தையே பேசுகிறவர்களாக, அதையே விசுவாசிப்பவர்களாக, அதையே நோக்கி பார்க்கிறவர்களாக மாறும்போதுதான் பரலோகத்தை போல நம்முடைய வாழ்க்கை இந்த பூலோகத்திலே மாறுகிறது. அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன? ஒரு பொய், மாயை மாறி ஒரு பொய் போல.
உங்களுடைய தரித்திரம், உங்களுடைய இல்லாமை, உங்களுடைய வறுமை, உங்களுடைய ஏழ்மை, இதெல்லாம் என்ன, இதுதான் மெய்ன்னு சொல்லி நான் ஏழைங்க நிறைய கிறிஸ்தவங்க சொல்லிட்டே தெரியுறாங்க பாருங்க. எங்க போனாலும் சொல்லு, நான் ஒரு ஏழை விசுவாசிங்க, ஜெபம் பண்ணீங்க. நீங்க ஏழை விசுவாசின்னு சொல்லிக்கிட்டே ஜெபம் பண்ணீங்க எத்தனை 1000 ஜெபம் பண்ணாலும் அது மாற போறதே கிடையாது. அந்த ஏழை விசுவாசின்னு சொல்றத வாயில நிறுத்திட்டு வேத வசனம் சொல்லுகிறது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குற பரலோக தேவன் என்னுடைய பரலோக பிதாவாக அவர் இருக்கிறார். ஆமென். அவருடைய ஐஸ்வர்யத்தில் எனக்கு பங்கு உண்டு. அவருடைய ஐஸ்வர்யத்தில், அவருடைய நிறைவில் எனக்கு பங்கு உண்டு. அவர் என்னுடைய பரலோக தகப்பனா இருக்கும்போது நான் எப்படி குறைவுபட்டவனா இருக்க முடியும்? அதை எண்ணி பார்க்க வேண்டும், அதை பேச வேண்டும் பாருங்க. ஏனென்றால் இதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற ஒரு காரியம். ஒரு வசனத்துக்கு திருப்ப விரும்புகிறேன். யோனாவின் புஸ்தகத்துக்கு திருப்போம். 2ஆம் அதிகாரம். யோனாவின் கதை நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஆனா அந்த சம்பவம் பெரிய அவிசுவாசி மாதிரி அவனை காட்டுகிறது. ஆனால் அவனுடைய ஜெபம் அற்புதமான ஒரு ஜெபம். 2ஆம் அதிகாரத்தில் அவனுடைய ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம். அதை இன்றைக்கு கொஞ்சம் வாசித்து காண்பிக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும், நினிவேவுக்கு போக சொல்லி தேவன் அவனுக்கு கட்டளை இடுகிறார். அவன் தர்ஷீஷுக்கு போற கப்பல்ல ஏறிட்டான். ஏன்னா அந்த நினிவேவின் மக்கள் இவனுக்கு பிடிக்கல பாருங்க. இவனெல்லாம் அழிஞ்சு போகட்டும், அக்கிரமக்காரனுங்க, நான் எதுக்கு போய் இவனுக்கு சொல்லணும்னு சொல்லி தர்ஷீஷுக்கு கப்பல்ல ஏறிட்டான். ஏறினா அங்க பெரிய காத்தடிக்குது, கடல் கொந்தளிக்குது. என்னன்னு பாக்குறாங்க, இவன் போய் அடியில தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. சீட்டு போட்டா இவன் பேர்ல விழுது. யாருனால இது உண்டாச்சுன்னு சீட்டு போட்டா கரெக்டா இவன் பேர்ல விழுகிறது. இவனே கேக்குறாங்க, என்னப்பா பண்ணலாம் ஒன்னு. இவனே ஐடியா கொடுக்குறான், என்ன தூக்கி போட்டுருங்க, என்னாலதான் இது வந்தது. இப்படி ஒரு ஆளை பார்த்திருக்கீங்களா அங்க? அப்ப நினிவேவை பற்றி எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட எண்ணம் பாருங்க இவனுக்கு. அங்க போறதை விட சாகலாம், அங்க போறதை விட சும்மா இருக்கலாம்ன்ற ஒரு எண்ணம். என்ன தூக்கி போட்டுருங்கன்னு அவனே சொல்றான் பாருங்க. அவங்க பாவம், சரி எப்படியாவது வேகமா தண்டு வலிச்சு போய் கரையில சேர்ந்துருவோம்னு சொல்லி இவனை தூக்கி போடாம வலிச்சு பாக்குறாங்க, எல்லாம் பண்ணி பாக்குறாங்க, ஒன்னும் நடக்கல. சரின்னு கடைசியா இவன் சொன்னபடியே, இவனுடைய வாயின் வார்த்தையின்படியே தூக்கி கடல்ல போட்டார்கள். எத்தனை பேர் நினைக்கிறீங்க சொன்னபடியே ஆகும்னு? அப்படிலாம் சொல்லலாமா? அப்படி சொன்னா கரெக்டா தூக்கி போட்டாங்க பாருங்க. தூக்கி போட்டவொன்னா அங்க தேவன் ஒரு மீன் ஆயத்தம் படுத்தி இருந்தாராம், இவனை பிடிச்சி 3 நாளைக்கு ஹோட்டல் மாதிரி தங்க வைக்கிறதுக்கு. பில்லிகிராம் ஒரு முறை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு சொன்னாரு. நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்குது, மீனின் வயிற்றுல ஒரு மனுஷன் போய் 3 நாள் ராப்பகல் இருந்தான்னு சொல்லி இருக்குது வேதம், இது உண்மையான்னு கேட்கறாங்க. ஆனால் அவர் சொன்னாரு, மீனின் வயிற்றுல மனுஷன் இருந்தான்றது மட்டுமல்ல, மனுஷன் வயிற்றுல அவ்வளவு பெரிய மீன் இருந்துன்னு பைபிள் சொன்னாலும் நான் நம்புறேன்றாரு. அதுதான் விசுவாசம். மீன் வயிற்றுல போய் இவன் 3 நாள் ராப்பகல் இருந்தானாம். ராப்பகல் இருக்கும்போது ஜெபம் பண்றாரு. அங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, மீனின் வயிற்றுல எப்படி இருந்திருக்கும். இது ஒரு ரூம்ல நல்லா நீட்டா முழங்கால் போட்டு அழகா ஜெபம் பண்றதை விட்டு போட்டு இப்ப மீனின் வயிற்றுல ஜெபம். இந்த ஜெபத்தை கப்பல்லே பண்ணிருக்கலாம். சில ஆளுங்கள்லாம் பாருங்க எப்படி கிறுக்குத்தனமா இருக்காங்கன்னு. கப்பல்ல இருக்கும்போது இரியா ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணிடுறேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன், என்னை தூக்கி எரிஞ்சிடாதீங்க, என்னாலதான் இந்த கொந்தளிப்பு, என்னை தூக்கி போட்டுறாதீங்க, நான் கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லாம் சரி பண்ணிடுறேன், எல்லாம் சரியாயிடும் சொல்லி அது பண்ணிருக்கலாம். கடைசியில மீனின் வயிற்றுக்குள்ள கத்தர் இவனை ஓட பாக்குறான், கத்தர் இவனை பிடிக்கிறார். ரெடியா பிடிச்சு மீன் வயிற்றுக்குள்ள இவன் ஜெபம் பண்ணுகிறான். மீன் வயிற்றுக்குள்ள பண்ற ஜெபத்தை பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஜெபம்னு. மீன் வயிற்றுக்குள்ள போனாலே ஜெபம் கரெக்டா வந்துடும் நினைக்கிறேன். மீனின் வயிற்றிலிருந்து யோனாத்தன் தேவனாகிய கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தேன். 2, என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். எல்லாவற்றையும் ஏற்கனவே கேட்டு நடந்து முடிஞ்சது மாதிரி பேசுறான் பாருங்க. பெரிய விசுவாசம் வேலை செய்து உள்ள மீன் வயிற்றுல. என் ஜெபத்தை கேட்டீர், கூப்பிட்டேன், எனக்கு உத்தரவு அருளினீர். பாதாளத்தில் வயிற்றிலிருந்து கூப்புரலிட்டேன், சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகி ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். இப்பதான் அவனுக்கு புத்தி வந்திருக்கு. மீன் வயிற்றுள்ள போனோன்னு என்னமோ நடந்திருக்கு பாருங்க. சாகலான்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப சொல்றான், இல்ல இல்ல இல்ல, உம்முடைய ஆலயத்தை நான் திரும்ப போய் அங்க போய் விசிட் பண்ண போறேன், அங்க ஆலயத்தை கண்டிப்பா நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, பாசி ஈஸியெல்லாம் சுத்திட்டு இருக்குது. மீன் வயிறுன்றது ரொம்ப அவ்வளவு கம்ஃபர்டபுள் பிளேஸ் கிடையாது.
அது உள்ள இருந்துகிட்டு ஜெபத்தை எப்படி பண்ணான்னு தெரியல, மூக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு இந்த நாத்தம் தாழாம எப்படி ஜெபம் பண்ணிருப்பான்னு எண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணுகிறான், கடற்பாசி எல்லாம் என்ன வந்து தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாடுகள் என்னென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் பாருங்க, பிரச்சனையை மட்டும் சொல்ல, இப்படி இருக்குது. ஆனாலும், இந்த ஆனாலும்ன்றதான் ரொம்ப முக்கியம். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். தப்புவிப்பீர்ல, தப்புவித்தீர். தேவனே என்னை தப்புவித்தீர். என்னைக்கு நீர் என்னை கடல்ல இருந்து தூக்கி போட்டப்ப மீனை வச்சு என்ன பிடிச்சீரோ எனக்கு அப்பவே விளங்குது, என்னை தப்புவிப்பீர், என்னை தப்புவித்தீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. இப்பதான் கவனிக்கணும். 8:9. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். எதை பொய்யான மாயை என்று சொல்லுகிறான்? இது வேற எதையோ சொல்லிட்டு இல்ல. பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்ன அர்த்தம்? அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். என்ன சொல்றான்? நான் நிச்சயமா துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். ஆலயத்துக்கு போக போறேன், பலிகளை செலுத்த போகிறேன், பொன்ன பொருத்தனையை நான் செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. மீனின் வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, விடுதலை கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது. கர்த்தர் என்னை விடுவித்தீர், என் ஜெபத்தை கேட்டீர், எனக்கு செவி கொடுத்தீர் என்று சொல்லி இப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. ஜெபம் ரொம்ப கரெக்டான ஜெபம். அதனாலதான் அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. பத்திரமா கரையில கொண்டு வந்து சேர்த்தது. சேஃப் ஜர்னி. கரெக்டா வந்து லேண்ட் ஆகுறாரு. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணாம் ஜெபம் என்னன்னு. மாயையான பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்களாம். பொய்யான மாயை நான் எது? நான் சொல்லுகிறேன் எதுன்னு. அவன் சொல்லுகிறான், நான் கடல் ஆழத்தில் இருக்கிறது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டிருக்கிறது, மீனின் வயிற்றுல கிடக்கிறது, கடலின் வெள்ளம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த பூமியின் அடிவாரங்களில் மீன் வயிற்றில் நான் போயிட்டு இருக்கிறேன் 3 நாள் ராப்பகலா. இதெல்லாம் மாயை. இதை நான் பற்றி கொண்டிருக்க போறதில்லை, இது என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கக்கூடியதில்ல. இப்படி பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் எனக்கு தெரியும், கற்றுக்கொண்டேன் நான் அதை. ஆகவே அதை நான் பற்றி கொண்டிருக்க போறதில்லை, இதை நான் பெருசா நினைக்க போறதில்லை, இதைத்தான் வாழ்க்கைன்னு நினைக்க போறதில்லை, இதைத்தான் நிரந்தரம் நினைக்க போறதில்லை, என் சாவுதான் நிரந்தரம் என்று நான் நினைக்க போறதில்லை, என்னுடைய அழிவு நிரந்தரம் என்று நினைக்க போறதில்லை. இந்த காரியங்கள் என்னுடைய உள்ளத்தில் நிலைக்க நான் விடமாட்டேன். தேவரீர் உம்முடைய ஆலயத்தில் நான் துதிகளை செலுத்துவேன், பலியிடுவேன், பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்கிறான். பாருங்க, ஜெபம்னா அதுதான். ஜெபம்னா என்ன? தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கிறது. உள்ளத்தில் நிறைந்து அது நிலைத்திருந்து அவன் சூழ்நிலையை பார்க்காமல், பிரச்சனையை பார்க்காமல், அதையும் பார்க்காமல் தேவனுடைய வார்த்தையை பார்த்து அதை பேசுகிறான் பாருங்க. அதை பேசும்போது அவனுடைய வாழ்க்கையில என்ன பேசுகிறானோ அது நடக்கிறது, என்ன சொல்லுகிறானோ அது அப்படியே உண்டாகிறது. அருமையானவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். பரலோகத்திலே தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையில் அது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் அதை பேசும்போதுதான் அது நிலைத்திருக்கிறது ஒழிய வேற எந்த விதத்தில் நிலைத்திருக்க முடியாது. நாம் பிரச்சனைகளுக்கு நேராக பிரச்சனைகள் மத்தியில் நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை பேசும்போது, வியாதியில இருந்து கொண்டு சுகத்தை பேசும்போது, பலவீனத்தில் இருந்து கொண்டு ஆரோக்கியத்தை பேசும்போது, எல்லாரும் நம்பிக்கை கைவிட்ட வேளையிலே நாம் நீடிய வாழ்வை பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் இருந்து கொண்டு ஜெபத்திலும் மற்ற நேரத்திலும் பேசும்போது, அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இருக்கீங்களா? அப்ப பரலோகம் அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறது. இவன் சொல்லுகிறான், ரட்சிப்பு கர்த்தருடையது, என் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒரு இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்டுட்டார், எனக்கு தெரியும், என் மேல கண்ணோக்கமா இருக்கிறார், என்னை காண்கிற தேவன் அவர், கேட்டு விட்டார். நிறைய பேர் இன்னைக்கு மீன் வயிற்றுல இருக்க மாதிரி தான் இருக்கீங்க. சிலர்லாம் பிரச்சனை, போராட்டம், அந்த மீன் வயிற்றுல இருந்து சரியான ஜெபத்தை பண்ணுங்க. ஏன்னா சரியான ஜெபத்தை பண்ணா சேஃப் லேண்டிங் ஒன்று இருக்குது. சரியான ஜெபத்தை பண்ணா நிச்சயமா பயணம் சுமூகமாக அமையும். சரியான விதத்தில் ஜெபத்தை பண்ணும்போது வெற்றி நம்முடையதாகிறது.
அந்த பிரச்சனையின் மத்தியில் இருந்து கொண்டு ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வாயை திறந்து சொல்லும் போது அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, மீன் கட்டளையிட்டாரா, போய் அங்க கொண்டு போய் இவனை டெலிவரி பண்ணேன்னு சொல்லி. இருக்கீங்களா? அப்ப தேவனுடைய வார்த்தையை பேசுகிறது மூலமாக நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கையை, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும், ஒரு புதுவிதமான வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை பேசுவதன் மூலமாக நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மாற்ற முடியும். சரி, ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையில தான் சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்குது. தேவனை போலவே உண்டாக்கப்பட்ட நாம் வார்த்தையில சிருஷ்டிப்பின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நாமும் வார்த்தையிலே சிருஷ்டிப்பின் வல்லமை நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை அவரை போலவே உண்டாக்கி இருக்கிறார். அவர் எப்படி வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தாரோ அது போலவே நம்மையும் வார்த்தையை கொண்டு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை சிருஷ்டிக்க சொல்லுகிறார். தினந்தோறும் அதை செய்ய வேண்டும். நாம் நம்முடைய சூழ்நிலைகள் மாற வேண்டுமா, பிரச்சனைகள் மாற வேண்டுமா, புதுவிதமான ஒரு வாழ்க்கை உண்டாக வேண்டுமா, புது ஒரு உலகம் நம்மை சுற்றி உண்டாக வேண்டுமா, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் வார்த்தையில வல்லமை பெற்ற நாம் அதை உபயோகப்படுத்த வேண்டும். அந்த வல்லமையை நாம் பயன்படுத்த வேண்டும். அது எப்படின்னு காண்பிக்கிறேன் பாருங்க. எப்படி நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. திருப்பவும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு 12ஆம் அதிகாரத்துக்கு. மத்தேயு 12ஆம் அதிகாரம். நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கிறது? நிறைய பேர் கேட்கிறாங்க, எப்படிங்க நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க, கெஞ்சிக்கிட்டே இருக்கிறேங்க, ஆண்டவர்கிட்ட அழுதுகிட்டே இருக்கிறேங்க, நான் கண்ணீர் விட்டுட்டே இருக்கிறேங்க, எப்ப நல்லது நடக்க போகிறது எனக்கு? நான் சொல்லுகிறேன், வேத வசனம் திட்டமா சொல்லுது எப்படி நல்லது நடக்குது என்று. 12 நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டு வெளிக்கொண்டு வருகிறானாம். brings forth good. உள்ளத்திலிருந்து கிளம்பி வருகிற என்னை ஒடுக்கி, என்னை நொறுக்கி, என்னை இப்படி பண்ணி, என்னை புழிஞ்சு எடுத்து நான் பணம் சம்பாதிச்சேன்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. ஏன்னா அவங்களுக்கு பணம் எங்க இருந்து வருது, ஐஸ்வர்யம் எங்க இருந்து வருதுன்னா அங்கேயும் எங்கேயும் எடுத்து சுரண்டி இப்படிதான் நினைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், வேத வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஐஸ்வர்யம் வரணும்னா அது எங்க இருந்து வருதாம், எலுமனுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது என்பதை குறித்து. என்னுடைய உழைப்பு நல்லதுதான், கையிட்டு செய்யற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா கையிடுறதுக்கு முன்னாடியே என்னுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது என்பதை நான் சரிப்படுத்த வேண்டும். உள்ளத்துல சரியான காரியத்தை வைத்துக் கொண்டுதான் காரியங்களால் நிரம்பும் போதுதான் கந்து நாம் சுரண்டி எடுக்கிறது இல்ல, பிடுங்கி எடுக்கிறது இல்ல வச்சுட்டார். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு பலனை கொடுக்கிறவர், அதை நினைச்சு பார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப உன்னுடைய உள்ளத்துல நான் அதை வச்சுட்டேன். உன்னுடைய உள்ளத்துல தாளந்துகளை வைத்திருக்கிறேன், உன்னுடைய உள்ளத்துல பல கிருபைகளை வைத்திருக்கிறேன். நீங்கள் கிடக்கிறது உள்ளத்துல, நான் அது உள்ளத்துல வார்த்தை இருக்கிறது. இருதயம் ரொம்ப முக்கியம். என்று சொன்னால் மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து, இது ஒரு பொக்கிஷ சாலை மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வாக்குத்தத்தங்கள். தேவன் உள்ளம் மாறும்போது, இந்த இருதயம் என்கிறது நம்முடைய ஆவியை குறிக்கிறது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும் போது, புத்தி உண்டாகும் போது, இந்த உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தைகள் உண்டாயிருக்கும் போது, அது வைக்கப்பட்டிருக்கும் போது, அது நிலைத்து இருக்கும் போது, எனக்கு அந்த உள்ளத்திலிருந்து நான் எல்லாவற்றையும் பிறப்பிக்கிறேன். ஏனென்றால் சொன்னபடியே ஆகும். வசனத்துக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, காலையிலிருந்து நன்மையானவளை எடுத்து. ஆகவேதான் இருதயம் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி, இருதயம் நிறைய வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையினாலே. ஜெபம் பண்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டா போதும், 1 மணி நேரம் கிடந்து கண்ணீர் விட்டுட்டா போதும் நடந்துரும். நான் சொல்லுகிறேன், ஜெபத்தை காட்டிலும் முக்கியமான ஒன்று உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் சில நேரம் சொன்னேன்னா, ஜெபத்தை இல்ல, அதெல்லாம் மாம்சீக முயற்சிகளாகவும் அநேக ஜெபங்கள். இன்றைக்கு இந்த பாகால் தீர்க்கதரிசி எப்படி பண்ணாங்க? பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டாலாம். கடவுளே எங்க இருக்கிறீங்க, காணுமே, கதறான், ஓலமிடுகிறான். கிறிஸ்தவ ஜெபம் என்கிறது இருந்து வருகிறது. உள்ளத்துல தான் ஒரு சுகம் பெற வேண்டுமா, வியாதியிலிருந்து சுகத்தை விடுதலை பெற வேண்டுமா, அப்போ உள்ளத்திலே என்ன, இந்த பொக்கிஷ சாலையாகிய உள்ளத்திலே என்னத்தை சேர்க்கிறோம் என்கிறதுல கவனமா இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு இந்த பொக்கிஷ சாலையை பற்றி ஒன்றும் தெரியறது இல்லை. பாருங்க, அவங்க பேங்க்ல பணம் போடுறதுல தான் இருக்கிறாங்க. இங்க என்ன போடுறோன்றதை கவனிக்கிறது இல்லை. பாருங்க, இங்க என்ன இருக்கிறதுன்னு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலை வெள்ளை ஏன் இங்க இருக்கிறீங்க, இங்க இருந்தே போட்டு கொண்டிருக்கிறீர்கள், இங்க என்ன இருக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இருதயத்துக்கு முதல்ல ஒரு இடத்தை கொடுத்து இங்க என்ன நடக்குது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கவனிக்க வேண்டும். இங்க என்ன இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இதுதான் உங்களுடைய சுகத்தை நிர்ணயிக்கிறது.
டாக்டர் நல்லது, மருந்து நல்லது, எல்லாம் நல்லது பாருங்க. ஆனால் சுகம் எங்க இருந்து வருகிறது? நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிறது. நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையாக இந்த இருதயத்திலிருந்து என்ன பண்ணுகிறான்? நல்ல காரியங்களை கொண்டு வருகிறான். உள்ளத்துல சுகம் இல்லைன்னா வெளியே வராது. உள்ளத்துல சுகத்தை வைக்க வேண்டும். உள்ளத்துல சுகத்தை குறித்த வார்த்தைகளை வைக்க வேண்டும். சுகத்தை குறித்த சத்தியங்களை வைக்க வேண்டும். உள்ளத்துல தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு என்னைக்கு சுகத்தை பற்றிய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிலைத்திருக்கிறதோ, என்னைக்கு அது ஸ்டாண்ட் பண்ணிடுதோ, என்னைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வியாதிக்கு மேலாக நீங்கள் பார்க்கிற காரியங்களுக்கு மேலாக டாக்டருடைய ரிப்போர்ட்டை காட்டிலும் இந்த தேவனுடைய வார்த்தை தான் பெருசு என்கிற ஒரு எண்ணம் என்றைக்கு உங்களுக்கு வருகிறதோ, என்றைக்கு பிரச்சனையின் மத்தியில பிரச்சனையே அல்ல தேவனுடைய வார்த்தை நீங்கள் பேசுகிறீர்களோ, அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வார்த்தை நிலைத்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். சுகம் அப்ப இங்க இருந்தா வருது. இருக்கீங்களா? இங்க இருந்தா வருது. நிறைய பேருக்கு இங்க ஒண்ணும் இல்லை. இங்க ஒண்ணும் இல்லாதனால சுகத்தை எங்க தேடுறாங்க? அவர்கிட்ட போனா சுகம் கிடைக்குமாங்க, இங்க போனா கிடைக்குமாங்க, அங்க போனா கிடைக்குமாங்க, இப்படிதான் தேடிட்டு இருக்கிறாங்க. இவர் செய்வாரா, அந்த அம்மா செய்வாங்களா, இந்த ஐயா செய்வாரா, சுகம் எப்படி கிடைக்கும்? நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. உங்களை அலைய விடுறது இல்ல. கர்த்தர் உங்களை 500 மைல் அங்க வா, ட்ரெயின்ல புக் பண்ணுவியோ, என்ன பண்ணுவியோ தெரியாது, பஸ்ல தூங்கிட்டு வருவியோ, அன்ரிசர்வ் உள்ளவர் எனக்கு தெரியும், நீ அங்க கிளம்பி வா, வரும்போதே கையில இவ்வளவு காசு எடுத்துட்டு வா, இவ்வளவு செலவாகுது, வரும்போது உபவாசம் இருக்க ரெடியாவா, அங்க வந்தா நான் உன்னை சுகமாக்குறேன். கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்துல வச்சம்பா, உன்னுடைய வார்த்தை கர்த்தர் சொல்லிருக்க வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறேன், அதை எடுத்து உன்னுடைய இருதயமாகிய பொக்கிஷ சாலையில் நீ வைத்து அது நிலைத்திருக்குமானால் சுகம் உனக்கு உண்டாகும். சுகம் உனக்கு தூரமா இல்ல, அது ஒண்ணு கஷ்டமான ஒரு காரியம் இல்ல. இது வானத்துல ஏறி இறங்கி கொண்டு வர வேண்டிய ஒரு காரியம் இல்ல, பாதாளத்தில் இறங்கி மேல கொண்டு வர வேண்டிய காரியம் இல்ல. இது உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தையை வைக்கிறதன் மூலமாக உண்டாகிற காரியம். அற்புதங்கள் உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தையை வைக்கிறதன் மூலமாக உண்டாகிற காரியம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ரொம்ப தூரத்துல வைக்கல, இங்க வைத்திருக்கிறேன். இங்க வைத்திருக்கிறது மட்டும் இல்ல, இங்கேயும். அதனாலதான் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகள் நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை அவைகள் உங்கள் இருதயத்திலும் எங்க இருக்குது? வாயிலும் இருக்கிற விசுவாச வார்த்தைகள். அப்ப எவ்வளவு கிட்ட வச்சிருக்காரு பாருங்க. நான் படுக்கும் போது என் இருதயம் என் கூடயே தான் இருக்குது இல்லையா? என் வாயும் என் கூடயே தான் இருக்குது, எந்திரிக்கும் போது என் கூடயே தான் இருக்குது. எங்க போனாலும் இந்த இருதயத்தையும் இந்த வாயை நான் விட்டு போறது இல்லை. வாயை மறந்து வச்சுட்டு வந்தேங்கன்னு சொல்ல முடியாது. எப்போதும் என்னோட இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, எப்போதும் உன்னுடைய சுகம் இருக்கணும், எப்போதும் உன்னுடைய ஐஸ்வர்யம் இருக்கணும், எப்போதும் உன்னுடனே ஆசீர்வாதம் இருக்கணும், எப்போதும் உன்னுடனே ஜெயம் இருக்கணும், வெற்றி இருக்கணும்னு சொல்லிதான் அதை இருதயத்திலும் வாயிலும் வைத்திருக்கிறேன். அங்கே இங்கே நீ அலைஞ்சிருக்கிட்டு இருக்க வேணாம், ஓடிட்டு இருக்க வேண்டாம், புனித பயணங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கலாம் வேண்டாம். இங்க இருக்குது. இதுதான் கிறிஸ்தவனுடைய புனித பயணம். என்ன புனித பயணம்? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உள்ள வைக்கிறதான ஒரு வாழ்க்கையில பெரிய ஒரு ஜேர்னி பாருங்க. இது ஒரு பெரிய வேலை. தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து உள்ளத்துல வைக்க வேண்டும். சுகம் இல்லாதவர்கள் சுகத்தை குறித்த வார்த்தைகளை தினந்தோறும் எடுத்து உள்ள வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். மருந்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தற்சமயம் உதவுது, அது இல்லைன்னா ஆளுக்கு ஒரு வழி ஆகிடும். அதனால மருந்து உதவுது. ஆனா வார்த்தை உள்ள போக போக மருந்து டபுளா வேலை செய்ய ஆரம்பிக்குது. வேலை செய்ய வேண்டியதுக்கு அதிகமாகவே வேலை செய்ய ஆகிறது. ரொம்ப வார்த்தை ஃபுல்லா போயிட்ட உடனே மருந்தே தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடுது. அதான் தெய்வீக சுகம். இருக்கீங்களா? ஆகவே அதுதான் பெஸ்ட். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பெஸ்ட். இப்படியே வாழ்ந்துகன்னு சொல்லல, மருந்தினுடைய உதவியோட வாழ்ந்துகன்னு கர்த்தர் சொல்லல. இல்ல, நான் பரிகாரியாகிய கர்த்தர், நான் ஒருத்தர் இருக்கேன். யோசித்து பாரு, இந்த வார்த்தைகள் எடுத்து உள்ள வை, தினந்தோறும் இதை அறிக்கை செய்ய, தினந்தோறும் இதை உள்ளத்துல வை. இந்த வார்த்தை உள்ளத்துல வளர்ந்து கொண்டே இருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு உண்டாயிருக்கும். அதே போலதான் பொருளாதாரம் பாருங்க. பொருளாதாரத்துல வேதவசனம் சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை பேர் சொல்றீங்க கடன் வாங்காம வாழ்க்கை நடத்த முடியும்னு? கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க. வாங்கிட்டேனையா, அடுத்த 15 வருஷத்துக்கு வீட்டு கட்டி ஆகணுமே. பரவாயில்ல, வீட்டுக்கு வாடகை தர்றதுக்கு பதிலா கட்டிட்டு இருக்கிறீங்க. அது பெரிய கடன் இல்ல. எப்படி வாடகை கொடுக்க போறீங்கல்ல, அதுக்கு பதிலா கட்டிட்டு இருக்கிறீங்க மாசம்.
காருக்கு நாம மந்த்லி பேமெண்ட் பண்ணி வாங்குறோம். தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கார் வாங்கும்போது ஒரு வேலையோட வாங்குறோம், வேலை இருக்குது வாங்குறோம். அந்த கார் நிமித்தமாக நம்முடைய வியாபாரமும் நம்முடைய தொழிலும் நம்முடைய எல்லாமே பெருக ஆரம்பிக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் வருமானத்தை கொண்டு வருகிறது, கட்ட முடிகிறது, செய்கிறோம். நல்லதுதான். ஆனா இது கூட பாருங்க, இந்த மருந்து சாப்பிடுற மாதிரி தான். எப்பவுமே கிறிஸ்தவன் சிறந்ததை உள்ளத்துல வைக்க வேண்டும். இதெல்லாம் இப்படி வாங்கிட்டு இருக்கும்போது என்ன யோசிக்கணும், ஒரு நாள் வரும் செக் எழுதி நேரா 10 லட்சம் 10 லட்சத்தை கொடுத்துட்டு வாங்குற மாதிரி இருக்கணும். அப்படி நினைக்கிறது தப்பு இல்ல. கர்த்தர் சொல்றாரு, அவன் என்ன கனம் பண்றான், என்னுடைய கிருபை அவனுடைய வாழ்க்கையில விரும்புகிறான், ஆகவே அவனுக்கு அதை செய்வேன் நான். கர்த்தர் அப்படிப்பட்ட உன்னதமான காரியங்களை விரும்புகிறார் பாருங்க. நம்ம இந்த லோ லெவல்லே இருந்துடக்கூடாது. எப்படியாவது பழச்சிக்கிறேன் பிரதர், கடன் வாங்கியே பழச்சிக்கிறேன் பிரதர் அப்படின்னு இருக்க கூடாது. இன்னைக்கு ஒருவேளை வாங்கிட்டு இருக்கலாம், நாளைக்கு வாங்க கூடாதுன்னு அது தீர்மானத்தை எடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற கடன்ல இருந்து நான் மீளுவேன், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமானதா இருக்கும். எப்பவுமே இப்படி கடன் வாங்குறதே இருக்கக்கூடாது. இந்த கடன்லாம் பரவாயில்ல பாருங்க, வீட்டுக்கு வாங்குறது, காருக்கு வாங்குறது, இதெல்லாம் ஒரு சரியான நல்ல காரியங்கள் சில நேரத்தில் சொல்ல போனா. ஏன்னா வீட்டுக்கு வீடு வாங்குறதா இன்னைக்கே வாங்கிடணும். அப்படிதான் பாருங்க. நான் போய் ஒரு இடத்த பார்த்தா ஒரு விலை சொன்னாங்க பாருங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இது ரொம்ப விலையா இருக்குது அப்படின்னு ரொம்ப விலை சொல்றானே இவன், அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த 3 மாசம் போய் பொறுத்து போய் அதே இடத்த கேட்டேன், இன்னொரு 5 லட்சம் ஜாஸ்தி சொல்றான். இது என்ன, அது விலை ஏறிட்ட? ஆமாங்க, நாள் போக போக விலை ஏறிட்டாரு. எப்படி இந்த விலை ஏறுறது நிறுத்துறது? கர்த்தர் சொன்னார், உடனே வாங்க, அப்பதான் நிறுத்துவே. நீ வாங்கினா ஏறாது இனிமே. இன்னைக்கே போய் லோனை போட்டு என்னத்தையா போட்டு வாங்கினா உடனே அந்த பிரைஸ் ஏறாது இனிமே. உனக்கு ஏறாது, உனக்காக ஏறும். அது இனிமே உனக்கு எதிராக ஏறிக்கிட்டு இருக்காது, உனக்காக ஏறிக்கிட்டு இருக்கும். அதான் பண்ண. எத்தனை நாள் யோசித்து பாக்குறது, ரொம்ப இருக்குதுங்க, ரொம்ப இருக்குன்னா போன வருஷம் இருந்ததோட ஜாஸ்தி இருக்குது. இது மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்கலாம் போல இருக்குது. அறிவு சரியா இருக்க மாட்டேன்னு சில நேரத்தில் பாருங்க. கத்துக்க வேண்டியதா இருக்கு, ஒன்று போக 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 தான் தெரியுது பாருங்க. அப்ப அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. கர்த்தர் சொல்றார், வெரி குட். ஆனா நாளைக்கு எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, பின்னால வாங்கணும்னா ஒரு நாள் வரும், அப்ப இன்னும் உயர்ந்தவனாய் நான் இருக்க வேண்டும், நீங்களும் இருக்க வேண்டும். ஒரே செக் எழுதி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்க வேண்டும். விற்கிறவங்கிட்ட செக்கை ரெடியா எடுத்துட்டு போய் பேர் மட்டும் எழுதாம அமௌண்ட்டை மட்டும் போட்டு, அப்படிதான் ஒரு பிரசங்கியா இருப்பாருங்க, இந்த கிரெஃப்லோ டாலர்னு பிரசங்கம் பண்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, யாருக்கோ ஒருத்தன் கார் வாங்கி தரலான்னு கொண்டு போனாராம் கடைக்கு. கொண்டு போனா அந்த காருக்காரன் எல்லாத்தையும் காமிச்சிட்டு, சரி இவர் வந்திருக்காரு பாவம், லோனு போட்டு தான் கார் வாங்குவாங்க போல இருக்குன்னு விலைகள் எல்லாம் சொன்னானா. சொன்ன உடனே இவர் சொன்னாராம், செக் எழுதினாராம் கடன்னு. ஒரு அமௌண்ட்டை போட்டாராம், பேரை மட்டும் போடலையா. இந்த இதை பிடி, அமௌண்ட் போட்டிருக்கிறேன், இந்த அமௌண்ட் தான் இந்த காருக்கு தருவேன், இவ்வளவுதான் தருவேன், நீ இவ்வளவு சொன்ன, ஆனா நான் இவ்வளவுதான் தருவேன். இன்னைக்கு இந்த செக் யாருக்கோ போய் சேர போகுது, உனக்கு போகும், இல்லைன்னா பக்கத்து கடைக்காரனுக்கு போகும். இது உன்னுடைய தீர்மானம், உனக்கு வேணுமா இல்ல அவனுக்கு கொடுக்குவா. நான் ஏதாவது ஒரு காரை இன்னைக்கு வாங்க போறேன், கேஷ் என்கிட்ட இருக்குது. அவன் உடனே கடன்னு போய் போனை எடுத்து பாஸை கூப்பிட்டு, அவருக்கு பெரிய பாஸை கூப்பிட்டு, அவர் அதுக்கு மேல பெரிய பாஸை கூப்பிட்டு, இப்படி ஒரு ஆள் வந்திருக்காயா. அமெரிக்கால யாரும் கேஷ் கொடுத்து வாங்குற ஆளுங்க கிடையாது பாருங்க, எல்லாம் கடன்ல வாங்குற ஆளுக்கு தான். இது ஒரு புதுவிதமான ஆள் இருக்காரு, வந்திருக்காரு, கேட்டா பிரசங்கியா இருக்கிறாரு. ஒரே செக் எழுதிட்டு பேர் எழுதாம நீட்டுறாரு. இது எவனுக்காவது ஒருத்தன் கொடுக்க போறேன் இன்னைக்கு, அது நீயா இருக்கட்டும், சீக்கிரம் தீர்மானம் பண்ணுங்கிறாரு, 5 நிமிஷம் தர்றேன்றாரு. ஓடி சொல்றாரு, கடன் வாங்குகிறவன் கடன் கொடுக்கிறவனுக்கு அடிமையா இருக்கிறான். இப்படி கேஷ் கொடுக்கிறவன் அவனை ஓட வைக்கிறான். இருக்கீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப நான் அப்படி மாற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது தப்பா? அது கர்த்தரை கனம் பண்ணுகிற எண்ணம், கர்த்தரை எப்படி நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்கிற உயர்வான எண்ணம். அது இன்னைக்கு ஒருவேளை வாங்கிக்கலாம், இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனா நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை அந்த விதத்துல மாற வேண்டும் என்கிற உயர்வான எண்ணங்கள் எனக்கு தேவை. இதெல்லாம் எங்க இருந்து வரும்? இது திடீர்னு வாழ்க்கை அப்படி மாறிடாது, ஏதோ ஜாக்பாட் அடிச்சிடாது. நிறைய பேர் ஜாக்பாட் அடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஜாக்பாட்லாம் ஒண்ணும் கிடையாது. இது எப்படி மாறும் என்று சொன்னால், இன்றைக்கு ஆரம்பியுங்கள். இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலே இருந்து நன்மையான விட மனுஷன் கொண்டு வருகிறான். கடன் இல்லை என்கிற வாழ்க்கை எங்க இருந்து வருகிறது? இருதயத்திலிருந்து உண்டாகிறது. வியாதி நீங்கி, வியாதியின் மேல வெற்றி, சுகம், ஆரோக்கியம், பலன், நீடிய ஆயுள் என்கிறது எங்கிருந்து உண்டாகிறது?
இருதயத்திலிருந்து உண்டாகிறது. அப்ப என்ன வேணுமோ, உங்களுடைய லட்சியம் எதுவோ, எந்த விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டுமோ, அந்த காரியங்களுக்கு என்று தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு, choose the word of God, தேவனுடைய வார்த்தையை தெரிந்தெடுங்கள், அதை எடுத்து உள்ளத்திலே வையுங்கள். கடன் இல்லாத வாழ்க்கைக்காக வார்த்தைகள் எடுத்து உள்ள வையுங்கள். நீயோ கடன் கொடுப்பாய், ஆனால் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தாவே, நான் அப்படித்தான் இருப்பேன், இயேசுவின் நாமத்தில் நான் அப்படி இருப்பேன். இதை தினந்தோறும் விசுவாசிகள் இதை பேசுங்க. கடன் இல்லாத வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கீங்களா? சிலரால் யோசித்து கூட பார்க்க முடியல, அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதாங்க. எது கடன்னா, இந்த அதான் அதுக்கு தான் சொல்றேன், இந்த வீடு வாங்குறது, கார் வாங்குறது எல்லாம் பெரிய கடன் இல்லை. சிலர் இருக்காங்க, எல்லா கடனையும் வாங்கிவிட்டு சம்பளம் வாங்கினோடனே எல்லாம் கடன் கொடுக்கறதுக்கே சரியா இருக்குது. இப்ப சாப்பிட்றதுக்கு என்ன, இவர்கிட்ட இருந்து திருப்பி இங்க இருந்து கடன் வாங்குறது, அப்புறம் அங்க இருந்து கடன். இதுதான் வேதம் சொல்லுது. அப்படி கடன் வாங்கும் போது அவனுக்கு நாம் என்ன பண்ணிடுறோம், அடிமையாக மாறி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கை தோல்வியை நோக்கி செல்லுகிறது. வாழ்க்கையில லட்சியங்கள் பெருசா வைக்கல, உள்ளத்துல சரியான காரியங்களை நம்ம வைக்கவில்லை என்று அர்த்தம். ஏதோ தோத்திரம்ன்றோம், அல்லேலியா அல்லேலியான்றோம், ஆனால் சரியான காரியங்களை உள்ளத்துல வைக்காததுனாலே நம்முடைய வாழ்க்கை சரியான திசையில போகவில்லை. ஆவிக்குரிய ஜீவியம் என்கிறது இன்றைக்கு ஒரு விதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் நாளைக்கு எப்படி இருக்க போகிறீர்கள் என்கிற அந்த திசையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செலுத்த வேண்டும், செலுத்த முடியும். செழிப்பை நோக்கி செலுத்த முடியும், சுகத்தை நோக்கி செலுத்த முடியும், வெற்றியை நோக்கி செலுத்த முடியும். அதுக்கு சுக்கான், இந்த பெரிய கப்பலை திருப்பறதுக்கு ஒரு சுக்கானை கொடுத்திருக்கிறாரு. இந்த வல்லமையுள்ள குதிரையை எங்க போய் சேரும்ன்றத திருப்புறதுக்கு ஒரு கடிவாளத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் நாவு. ஆனால் இந்த நாவு சும்மா பேசாது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நான் சொல்லுகிறேன், எல்லா நன்மையான காரியங்களும் எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருதுங்க? இருதயத்திலிருந்து வருது. அப்ப ஜெபத்துல வெற்றி பெற வேண்டும் என்றால் உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும். ஜெபத்துல வெற்றி வேணும்னா சும்மா ஏதோ ஆண்டவர்கிட்ட கத்தி கதறி புரண்டு அழுது கூப்பாடு போட்டு நான் பெற்றுக்கொள்கிறேன்றது தப்பு. அப்படிப்பட்ட ஜெபம் அஞ்ஞானிகளுடைய ஜெபம். இருக்கீங்களா? அஞ்ஞானிகளுடைய கடவுளே தெரியாத ஆள்களுடைய ஜெபம், அழுது புரண்டு கொண்டு இருக்கிறவர்கள், கடவுள் அறியாதவர்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள். ஞானிகளுடைய ஜெபம் என்ன? கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய ஜெபம் என்ன? உள்ள வார்த்தைகள் நிலைத்திருக்கிறது. அந்த நிலைத்திருக்கிற வார்த்தையின் நிமித்தமாக நாம் என்ன பண்ணுகிறோம்? கேட்கிறோம். கேட்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இருக்கீங்களா? அதைத்தான் இயேசு இவ்வளவுதான் போதிக்கிறார் பாருங்க. உள்ள எண்ணத்தை வைக்கிறோமோ அது அப்படியே பிறப்பிக்கிறது பாருங்க. உங்களுடைய உள்ளத்தில் வார்த்தையை வைக்கும் போது அந்த வார்த்தைகள் அப்படியே அதுக்கேற்றவாறு பிறப்பிக்கிறது. என்றால் வார்த்தைகள்லாம் ஒரு விதமாக இருக்குது, அதுக்கேற்றவாறு பிறப்பிக்க ஆரம்பிக்கிறது. சுகத்தை குறித்த வார்த்தைகள் உள்ளத்துல வைக்கும் போது சுகத்தை பிறப்பிக்கிறது. செழிப்பை குறித்த வார்த்தைகள் உள்ளத்தை வைக்கும் போது செழிப்பை அது பிறப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை பிறப்பிக்கிறது. சந்தேகங்கள், பயங்கள் இவைகளை பேசி பேசி இதை உள்ளத்துல வைக்கும் போது அது பயத்தை தான் பிறப்பிக்கிறது, இன்னும் பயங்கரத்தை தான் பிறப்பிக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, உங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறதோ அதை உங்களுடைய உள்ளத்துல வைக்கும் போது என்ன ஆகிறது? என்ன வைக்கிறோமோ அதுதான் பிறக்கிறது. என்ன சொல்லியிருக்கு தேவனுடைய வார்த்தை? 1 பேதுரு 2:24 என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லுகிறது. அதை உள்ளத்துல வைங்க. கலாத்தியர் 3:13 என்ன சொல்லுகிறது? மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்ற சாபங்கள்லாம் நீங்கினது, வியாதி சாபம் நீங்கினது, தரித்திர சாபம் நீங்கினது. இயேசு அதை சுமந்து தீர்த்து விட்டார். கல்வாரி சிலுவையில் அதை சுமந்து தீர்த்து இருக்கிறார் என்கிற வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பேசும்போது நம்ம லெவலே வேற மாதிரி ஆயிடுது. தேவனுடைய லெவலுக்கு வந்துடுறோம். அவர் சொல்லுகிற வார்த்தைகள், அவர் சொல்லுகிற உண்மைகள், அவர் சொல்லுகிற சத்தியத்தை வாயை திறந்து சொல்லும் போது அந்த லெவலுக்கு நாம் எழும்பி விடுகிறோம். நம்ம லெவல்ல இருந்து அவருடைய லெவலுக்கு போகிறோம். அப்பொழுதுதான் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. செழிப்பை குறித்த வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆவி, ஆத்மா, சரீரத்திலே, பொருளாதாரத்திலே, குடும்பத்திலே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து, எல்லாவற்றிலும் வாழ்ந்து, எல்லாவற்றிலும் வாழ்ந்து, எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசத்தால் புரண்டு
ஓடும். இந்த வார்த்தைகளை உள்ள வைங்க. இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு வருஷிக்க பண்ணுகிறார். 112ஆம் சங்கீதத்துல அருமையா சொல்லி இருக்குது. அந்த 112ஆம் சங்கீதத்தை மட்டும் வாசிக்கிறேன். 112 1ஆம் வசனத்திலிருந்து. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு இன்னும் 2-3 சங்கீதம் எடுத்து வச்சிருக்கீங்க. இதே மாதிரி அல்லேலூயா சங்கீதம். சும்மா அல்லேலூயா கேட்கிறாரு. அல்லேலூயா கும்பலா நீங்க அந்த அல்லேலூயா கும்பலாங்க, நாங்க வேற அல்லேலூயா கும்பலுங்க. வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா கும்பலுக்கும் அல்லேலூயா கும்பலுக்கும் வித்தியாசம் இருக்குது, பார்க்கணும். இது கொஞ்சம் வித்தியாசமான அல்லேலூயா. அல்லேலூயா நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா? நிறைய பேர் கேட்டீங்கன்னா தெரியாது. அதுதான் இங்க சொல்லி இருக்குது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். பாத்தீங்க, அங்க வந்துருச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில், கட்டளைனா அவருடைய வார்த்தையில் பிரியமாயிருக்கிற மனுஷன். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருக்கிறீங்க? அவங்க சொல்ற அல்லேலூயா. அது கர்த்தருடைய வார்த்தை உள்ள நிலைத்திருக்கிறது. அவர்களுக்குள்ள என்ன நடக்குது? அவர்கள் சந்ததி பூமியில் நிலைத்திருக்கும், பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்குதான் அல்லேலூயா. சந்ததி பூமியில பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இருக்கீங்களா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்குமா? எல்லாரும் சொல்லுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என்னுடைய வீட்டிலே இருக்கும், சுகமும் ஆரோக்கியமும் என்னுடைய வீட்டிலே இருக்கும், நீடிய வாழ்வு என்னுடைய வீட்டிலே இருக்கும், தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் என்னுடைய வீட்டிலே உண்டாயிருக்கும். இதை எடுத்து நம்முடைய உள்ளத்திலே வைக்க வேண்டும். உபாகமம் 28 பார்த்தீர்கள்ன்றாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். இந்த எண்ணங்களை பாருங்க, எடுத்து அப்படியே உள்ள வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை, பரலோகம் எந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறதோ அந்த வார்த்தையை எடுத்து நம்ம மரியாதை கொடுத்து நம்ம அதை கவனிக்க வேண்டும். நம்முடைய தரித்திரத்தையே பேசிட்டு இருக்க கூடாது, நம்முடைய தாழ்வையே பேசிட்டு இருக்க கூடாது, நம்முடைய தாழ்மையே பேசிட்டு இருக்க கூடாது. தேவன் மதிக்கிற தேவனுடைய வார்த்தை, பரலோகம் மதிக்கிற தேவனுடைய வார்த்தை எடுத்து என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய உள்ளத்திலே வைத்து நிலைத்திருக்க பண்ண வேண்டும். என்ன சொல்லணும்? பூமியில் உள்ள சகல ஜாதிகள் என்னை மேன்மையாக வைப்பார், ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் வந்து பலிக்கும். எல்லாரும் சொல்லுங்க. தேவன் எல்லா ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார், ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் வந்து எனக்கு பலிக்கும். வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கு? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், மாடுகள் பெருக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், எல்லாம் பெருகும். கற்பத்தின் மூலமா பெருக்கம் உண்டாகுது. ஆடு மாடு கூட நல்லா கொட்டி போடுது. இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு ரொம்ப முக்கியம். இருக்கீங்களா? இப்ப எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிள்ளை பிறக்கும், பிள்ளை பிறந்த பிள்ளை நல்லா வளரும், நல்லா வளர்ந்த பிள்ளை நல்லா ஆசீர்வாதமா இருக்கும். இருக்கீங்களா? இதை விசுவாசிக்க வேண்டும், இதை பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும். இப்படியே கிறிஸ்தவங்க பாருங்க, இப்படியே போயிட்டு என்னமோ தெரியல பிரதர், என்னத்தையோ படிச்சான் பாருங்க, என்ன பண்ணுவானோ தெரியல, கடவுளுக்கு தான் வெளிச்சம். இதுதான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய நிலை. என்னத்தையோ படிச்சான், இதை படிக்காதரான்னு சொன்னேன், அவன் படிக்கிறான்னா இதை போய் படிச்சிருக்கான் பாருங்க. என்னத்தை MA BA படிச்சு என்ன பிரயோஜனமாக்கும்? இன்னைக்கு படிச்சவெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். இதை பேசுறதுக்கு பதிலாக என்ன பேசணும்? நீதிமானுடைய சந்ததி பலத்து இருக்கும், ஆசீர்வாதம் வீட்டில் தங்கும். இதை பேச வேண்டும் பாருங்க. கூடை மாப்பு செய்கிற மாவும் கூட, மாப்பு செய்கிற தொட்டி மாவும் கூட தான், தொட்டியும் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இருக்கீங்களா? தொட்டினா மாவும் தான், எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். விரோதமாய் எழும்பும் விரோதிகள் ஒரு வழியா வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள். களஞ்சியங்களில் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம். இதை பேச வேணும் பாருங்க. உள்ளத்திலே இவையெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும். பிரச்சனையே பேசிட்டு இருக்க கூடாது. ஒரே பிரச்சனைங்க, ஒண்ணு இல்லைங்க, பாக்கெட் எம்டிங்க, ஒரே போராட்டமா தாங்க இருக்குது. இப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க பேசிட்டு இருக்காங்க பாருங்க. கிறிஸ்தவர்கள் என்னத்தை பேச வேண்டும்? என்ன வார்த்தை சொல்லுகிறதோ அதை பேச வேண்டும்.
வார்த்தை சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாம் உன்னை கண்டு, இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாம் உன்னை கண்டு உனக்கு பயப்படுவார்கள். இருக்கீங்களா? எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவாராம். தேசத்துல ஏற்ற காலத்துல மழை பெய்யும், கையிட்டு செய்யற வேலை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கறதுனா எவ்வளவு காசு வேணும் பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரன்னு கொடுப்பீங்கன்னு சொல்லி இல்ல, ஜாதிகளுக்குன்னா இங்கிலீஷ்ல அப்படியே சொல்லியிருக்கு, பல தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய் என்று. இருக்கீங்களா? யார்ட்டையாவது இருக்குதா அந்த மாதிரி? பல தேசங்களுக்கு கடன் கொடுக்கிற ஆளுங்க இருக்கீங்களா? பல தேசங்களுக்கு கடன் கொடுக்கிற ஆட்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இருக்கீங்களா? கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய பேர் அப்படி இல்லை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் இதை எதிர்த்து தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதை எதிர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இருக்கிறது கஷ்டம். ஆனா இங்க இதுக்காக சொல்லிட்டு இருக்கிறோம், இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்கோம். அதனால இங்கே நிறைய பேர் உருவாவார்கள் என்று நான் நம்புகிறேன். கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய். இந்த வார்த்தைகளை எடுத்து உள்ளத்துல வைத்து இதை நிலைத்திருக்க பண்ணுங்க. இதை பேசுங்க, இது நிலைத்திருக்கட்டும். மற்ற நடக்கிற காரியங்கள் வந்து நிலைச்சிட போகுது. வழிப்போக்கன் மாதிரி வர்ற பிரச்சனைகள், அது இது குறைவுகள், அது இது எல்லாம் வந்து உள்ள தங்கிடக்கூடாது பாருங்க. அப்படியே போயிட்டே இருக்கணும், அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் எது நிலைத்திருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தை உள்ளத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இருக்கீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேட்டுக்கொள்வது எல்லாம் செய்யப்படுமா? எல்லாம் எல்லாம். அப்ப என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்னென்ன தேவையோ, உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை எடுத்து என்ன பண்ணுங்க? உள்ளத்துல வையுங்கள். அதுல தீவிரமாயிருங்கள். உள்ளத்துல என்ன வைக்கிறீர்கள் என்பதை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள். அவநம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் பயத்தையும் உள்ளத்திலிருந்து வெளியேற்றுங்கள். தேவனுடைய வார்த்தையினால் உள்ளத்தை நிரப்புங்க. பயத்தை எப்படிங்க வெளியேற்றுறதுன்றாங்க? எப்படி வெளியேற்றுறதுனா வார்த்தையை உள்ள வைக்கணும், அப்புறம் பயம் தானா வெளியே போய்விடும். விசுவாசமும் பயமும் ஒரே இடத்துல குடியிருக்க முடியாது. உள்ளத்துல வையுங்கள், பயத்தை வெளியேற்றுங்கள், வார்த்தை உள்ளத்துல வையுங்கள், நம்பிக்கையை வையுங்கள். வைக்கும் போது கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது அப்படியே செய்யப்படும். எல்லாரும் எழுந்து நிற்போம். யோனா மீனின் வயிற்றுல இருந்துகிட்டு ஜெயம் கர்த்தருடையதுன்னு சொன்னா, நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் பிரச்சனையின் மத்தியில ஜெயம் கர்த்தருடையது என்று? இருக்கீங்களா? ஜெயம் தூரத்தில் இல்ல, வெற்றி தூரத்தில் இல்ல, விடுதலை தூரத்தில் இல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்கள் நாவில் இருக்கிறது, உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. தான் வேத வசனத்தின் அற்புதமான சத்தியம். நான் எண்ணி பார்க்கிறேன் சில நேரத்தில் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை, எவ்வளவு அருமையானவர் என்பதை எண்ணி பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை அவர் கஷ்டமாக்க விரும்பவில்லை, எனக்கு அருகிலே கொண்டு வந்து விட்டார். பதிலை எனக்கு உள்ள வைத்து விட்டார். என் வாயில் என்ன பேச சொல்லுகிறார், அது அப்படியே உண்டாகும் என்று அவர் சொல்லுகிறார். பரலோகத்தில் அவருடைய வார்த்தைக்கு மரியாதை, வார்த்தைக்கு தான் மரியாதை. வெள்ளி பொண்ணெல்லாம் ஒண்ணும் கிடையாது பரலோகத்துல. தங்கத்தை வச்சு ரோடு தான் போடுறாங்க அங்க, தாறு மாதிரி ஊத்தி. அதுக்கு பெரிய மரியாதை கிடையாது, வார்த்தைக்கு தான் மரியாதை. அதுக்கு தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வெள்ளியும் பொன்னை காட்டிலும் நீர் விளம்பின உடைய வேதமே எனக்கு நலம். அவன் கண்டுபிடிச்சிக்கிட்டான் எது சீக்ரெட்னு. வெற்றிக்கு என்ன சீக்ரெட்? வெள்ளியும் பொண்ணும் இல்ல, வெள்ளியும் பொண்ணெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது தானா வரப்போகுது. வேதமே எனக்கு நலம், அதுதான் எனக்கு பெஸ்ட், அதுதான் சிறந்தது, அதை நான் பிடித்துக் கொள்ள போகிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் அதை தீர்மானம் செய்ய போறீங்க? கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்துல வைக்க போறீர்கள் என்று. சுகத்தை குறித்த வார்த்தை உள்ள வையுங்க, வாழ்க்கையில வெற்றியை குறித்த வார்த்தைகளை உள்ள வையுங்கள், ஜெயத்தை குறித்த வார்த்தை உள்ள வையுங்கள், என்னவா இருக்க வேணுமோ அதற்குரிய வார்த்தைகளை உள்ள வையுங்கள், எப்படி இருக்க வேணுமோ அதற்குரிய வார்த்தைகளை உள்ள வையுங்கள், நல்வாழ்வுக்கான வார்த்தைகளை உள்ளத்திலே வையுங்கள், உங்கள் குடும்பத்தை குறித்த நல்வாழ்வுக்கான வார்த்தைகளை உள்ளத்திலே வையுங்கள். உள்ளத்துல வைக்கும் போது இந்த நல்ல பொக்கிஷத்திலிருந்து நன்மையான வெளியே கொண்டு வருவீர்கள். எல்லாம் இங்க இருந்தா கிளம்புகிறது. அப்ப ஜெபம் எங்கிருந்து வருகிறது? உள்ளத்துல எண்ணத்தால் நிறைந்திருக்கிறீர்களோ அதுதான் வாய் பேச போகிறது. அப்புறம் அதுதான் நடக்க போகிறது. அதுதான் ஜெபம். ஜெபம் வேற ஒன்றும் இல்லை, இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசுறது, வாய் பேசுறது அப்படியே நடக்க போகிறது. இருதயம் பயத்தினால் நிறைஞ்சிருந்தா வாய் அதுதான் பேச போகிறது, பயம்தான் உண்டாக போகிறது. தோல்வி இருதயத்தை நிறைத்திருந்தால் வாய் தோல்வியை தான் பேசும், தோல்விதான் உண்டாகும்.
ஆனால் உள்ளத்திலே ஜெயமும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் வெற்றியும் நல்வாழ்வும் நிறைந்திருந்தால் ஜெபத்தில் என்னத்தை பேசுவீங்க? அதை தான் பேசுவீங்க. அப்ப என்ன ஆகும்? சொன்னபடியே ஆகும். இதுதான் ஜெபம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். அநேகர் இன்றைக்கு பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைகளுக்கான பதிலை குறித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வியாதிக்கு எப்படி விடுதலை உண்டாகும்? வியாதியிலிருந்து, உங்கள் பொருளாதார பிரச்சனையிலிருந்து எப்படி விடுதலை, சமாதானம் இல்லாத நிலையிலிருந்து உங்களுக்கு எப்படி விடுதலை, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது அப்படியே நடக்கும். இதை பயிற்சி வித்து பாருங்கள், அப்படியே நடக்கும். வசனத்தை தொடர்ந்து கேளுங்கள், உள்ளத்தில் வையுங்கள், அப்படியே சொன்னபடியே ஆகும். இருதயம் நிறையட்டும், வாய் பேசட்டும், சொன்னபடியே ஆகும். ஹல்லேலூயா. என் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியில் இப்படி வல்லமையுள்ள வார்த்தை இன்றைக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறது. இப்படி வார்த்தை அனுப்பி அவர்களை சுஸ்தமாக்கினீர் என்று எழுதியிருக்கிறதே. இப்படி வார்த்தை சுகமளிக்கிற வார்த்தை, வெற்றியை கொண்டு வருகிற வார்த்தை. இந்த வார்த்தை இன்றைக்கு அநேகருக்கு அனுப்பி இருக்கிறீர். உள்ளங்களை தொடும்படியாக அனுப்பி இருக்கிறீர். உள்ளத்தில் இடம்பெறட்டும், நிலைத்திருக்கட்டும். பிரச்சனைகள் அல்ல, உள்ளத்திலே பயம் அல்ல, சந்தேகம் அல்ல, தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கட்டும். அதன் மூலமாக வெற்றி அவருடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் நீங்கட்டும், எல்லா பலவீனங்கள் நீங்கி போகட்டும். எல்லா மக்களை வாட்டுகிற சகல விதமான நோய்கள், சகல பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம். ஜெயத்தையும் விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இயேசுவின் நாமத்தினால் அறிவிக்கிறோம். இப்படியே பொருளாதார பிரச்சனைகள், இல்லாமை, வறுமை, தாழ்மை, இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கி போகட்டும் வாழ்க்கையிலிருந்து. கர்த்தாவே, எங்கள் தலைகளை உயர்த்துகிறவர் என்று எழுதி இருக்கிறதே, மெய்யாகவே இவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாக அப்பேற்பட்ட ஒரு ஜெயத்தை நீர் இவர்களுக்காக வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அறிந்து கொண்டவர்களா, இதை புரிந்து கொண்டவர்களா, இப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ளத்தில் வைக்க வேண்டுமே. கீழாயிருக்காமல் மேலாயிருப்பேன், வாளாயிருக்காமல் தலையாயிருப்பேன் என்கிற அப்பேற்பட்ட வார்த்தைகள் உள்ளத்தில் நுழையட்டும், இடம்பெறட்டும், வாயில் இடம்பெறட்டும். இருதயத்தின் நிறைவினால் ஜெபத்திலே வாய் பேசட்டும். உள்ளத்திலிருந்து எல்லா நன்மைகளும் பிறக்கட்டுங்க தாவே. இயேசுவின் நாமத்திலே ஜெயத்தையும் வெற்றியும் பேசுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொரு கையின் பிரயாசத்திலும் இயேசுவின் நாமத்திலே வெற்றியை பேசுகிறோம். ஏனென்றால் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறீர். கையிட்டு செய்கிற யாவற்றிலும் ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். ஆகவே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகட்டும். பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்திலே விடுதலையும் ஆரோக்கியம் சுகமும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நன்மைகள் இயேசுவின் நாமத்திலே உண்டாயிருக்கட்டும். தொடர்ந்து எங்களுக்கு நீர் போதித்தருளுங்க கர்த்தாவே. உம்முடைய வழிகளிலே நடத்தும். உமக்கே கனம் மகிமை யாவற்றை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த பாடலை பாடுவோம், பிறகு கலைஞர் செல்வோம். சாயங்காலம் வெற்றி வாழ்க்கையை குறித்து பேசுகிறேன், தவற விடாதீர்கள். வாருங்கள் எல்லாரும் இந்த பாடலை ஒரு முறை பாடுவோம், பிறகு நாம் கலைஞர் செல்வோம். கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணர்வு என்றெங்கும், தேடுதலின் வல்லமை ஆசைவாடுதே இவ்வேளை. இயேசு மகிமை பாடவே, கிறிஸ்து இயேசு மகிமை பாடவே. கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணர்வு இன்றெங்கும், உயிர் தேடுதலின் வல்லமை ஆசைவாடுதே இவ்வேளை. கிறிஸ்தேசு
இயேசு மகிமை பாடவே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.